நண்பர்களே, அரபு நாடுகள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் மூலம் $8 பில்லியன் மற்றும் உம்ரா மூலம் சுமார் $4 பில்லியன் வியாபாரம் செய்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காபாவில் 360 கடவுள்களும் தெய்வங்களும் வழிபட்டனர் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஹதீஸிலேயே குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றல்ல பல காபாக்கள் இருந்தன என்பதும் உங்களுக்கு தெரியுமா? மேலும் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ்ஜை கைவிட்டு தங்களை முன்னாள் முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் நடைமுறைகளை ஒரு மோசடி என்று கூறுகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? அப்படியானால் இதுவரை உலகம் முழுவதும் மறைக்கப்பட்ட ஹஜ்ஜின் இருண்ட உண்மையென்ன? கடவுள் உண்மையில் இந்த மதத்திற்காக சொர்க்கத்திலிருந்து ஒரு தேவதையை அனுப்பினாரா அல்லது இஸ்லாம் அப்பாவி மக்களை கொல்வதற்கான இடமா? இஸ்லாத்தில் விலங்குகளுடன் உடலுறவு கொள்வது ஏன் நியாயப்படுத்தப்படுகிறது? இஸ்லாமும் அதன் நடைமுறைகளும் உண்மையில் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய அரபு கலாச்சாரத்திலிருந்து நகலெடுக்கப்பட்டதா? ஹஜ் மற்றும் இஸ்லாத்தின் காபா தொடர்பான உண்மையான உண்மை உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்காக மட்டுமே இதை நான் கொண்டு வந்துள்ளேன், ஏனென்றால் இந்த வீடியோவில் ஹஜ் மற்றும் காபா தொடர்பான உண்மையை உங்கள் முன் முன்வைக்கிறேன். இது இன்றுவரை நம் அனைவரிடமிருந்தும் மறைக்கப்பட்டுள்ளது, மேலும் சொர்க்கம் என்ற பெயரில் இஸ்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, ஹஜ்ஜின் உண்மையான உண்மையை அறிய வீடியோவின் இறுதி வரை இருங்கள். இதைத் தவிர தீன் இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் நகலெடுக்கப்பட்ட மதம் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். எனவே வீடியோவில் முன்னேறுவதற்கு முன் கியானி இன்சான் சேனலுக்கு வருக. நண்பர்களே, நமது மக்களில் சுமார் 2 மில்லியன் பேர் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார்கள். அதில் இந்தியாவிலிருந்து 1.5 முதல் 2 லட்சம் முஸ்லிம்களும் பங்கேற்கிறார்கள். ஆனால் அங்குள்ள அனைவரும் என்ன செய்கிறார்கள்? இந்த ஹஜ் யாத்திரை எவ்வளவு சிரமங்கள் மற்றும் சிரமங்களால் நிறைந்துள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கருப்பு துணியால் மூடப்பட்ட இந்த பெட்டியை சுற்றி முஸ்லிம்கள் ஏன் 7 சுற்றுகள் செல்கிறார்கள்? அதாவது காபா சுற்றிய பிறகு மக்கள் ஏன் இந்த கருங்கல்லை முத்தமிடுகிறார்கள்? இப்ராஹிம் உண்மையில் அதை சொர்க்கத்திலிருந்து இங்கு கொண்டு வந்தாரா அல்லது நம்பிக்கையின் பெயரால் மக்களை முட்டாளாக்குவதற்கான ஒரு வழிமுறையா? நண்பர்களே, இந்த ஹஜ் என்ன? முஸ்லிம்கள் அதற்காக என்ன நடைமுறைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள்? முதலில் அதை புரிந்து கொள்வோம், அதன் பிறகு அதன் உண்மையான உண்மையை அறிந்து கொள்வோம். இந்த நடைமுறைகள் எங்கிருந்து நகலெடுக்கப்பட்டன? ஹஜ் யாத்திரை முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமானது. இது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாகும். இஸ்லாத்தின் 5 கடமைகள் கல்மா, நமாஸ், ரோஜா மற்றும் ஜகாத். இவை தவிர இஸ்லாத்தின் கடைசி மற்றும் 5வது கடமை ஹஜ். ஹஜ் என்பது ஒரு அரபு வார்த்தை. எளிமையான மொழியில் புரிந்து கொள்ளப்பட்டால் தௌஹீத் நமாஸ் என்ற இடத்திற்கு செல்ல விரும்புவது என்று பொருள். முஸ்லிம்கள் வீட்டில் இருந்தபடியே ஜகாத், ரோஜா போன்றவற்றை செலுத்தலாம். ஆனால் ஹஜ் செய்ய அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவிற்கு செல்ல வேண்டும், ஏனெனில் காபா மெக்காவில் உள்ளது. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஹஜ் என்பது ஒரு முஸ்லிமின் கடமையாகும். இது வாழ்நாளில் ஒரு முறை செய்யப்பட வேண்டும். இஸ்லாத்தின் புனித நூலான குரானின் 3வது அத்தியாயமான அல் இம்ரானின் 96வது வசனத்தில் மக்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக காபாவாகும். இது மெக்கா நகரில் உள்ளது. மேலும் அதே அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மெக்காவை அடைந்த பிறகு அனைத்து முஸ்லிம்களும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. ஹஜ் செய்வதற்கான மிகப்பெரிய காரணம் அது அல்லாவின் கட்டளை மற்றும் இது இஸ்லாத்தின் 5 முக்கிய தூண்களில் ஒன்றாகும். இது அல்லாஹ்வை வணங்குவதற்கான ஒரு வழிமுறையாகும். ஹஜ் யாத்திரையின் போது உலகம் முழுவதிலுமிருந்து முஸ்லிம்கள் கூடுகிறார்கள். மெக்காவில் உள்ள இந்த முஸ்லிம்களின் கூட்டம் சொர்க்கத்தை அடைவதில் இந்த மக்கள் எவ்வளவு ஆர்வமாக உள்ளனர் என்பதை தெளிவாக கூறுகிறது. அதே நேரத்தில் மெக்காவை அடைந்த பிறகும் இந்த முஸ்லிம் மக்களின் பல பழக்கவழக்கங்கள் இன்னும் பின்பற்றப்படுகின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். மெக்காவுக்குச் சென்ற பிறகு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு ஒரு சிறப்பு வகை உடையை அணிந்து மெக்காவிற்குள் நுழைய வேண்டும். இந்த உடை ஒரு சிறப்பு வகையான வெள்ளை தைக்கப்படாத துணி. இதற்கு பிறகு காபாவைச் சுற்றி வருவது, அரஃபாத் சமவெளியில் தங்குவது, சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையில் ஓடுவது, பிசாசு மீது கற்களை எறிவது, விலங்குகளை பலியிடுவது மற்றும் தலையை மொட்டையடிப்பது போன்ற நடைமுறைகள் அடங்கும். இந்த சடங்குகள் அனைத்தையும் பின்பற்றிய பின்னரே ஒரு ஹாஜியின் இந்த பயணம் நிறைவடைகிறது. ஆம், முஸ்லிம்களின் மற்றொரு முக்கியமான நடைமுறை உள்ளது. அதாவது ஹஜ்ஜின் போது காபாவைச் சுற்றிய பிறகு காபாவில் இருக்கும் இந்த கருப்பு கல்லை முத்தமிடுவது. முஸ்லிம்களும் இதை சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட கடவுளின் பரிசாக கருதுகின்றனர். மேலும் முஸ்லிம்கள் இந்த கல்லை முத்தமிடுவதன் மூலம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். குரானில் இந்த கல்லை பற்றி எந்த குறிப்பும் இல்லை என்றாலும் அது நிச்சயமாக ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை நம்புபவர்கள் குரானுக்கு பிறகு ஹதீஸை நம்புகிறார்கள்.
இந்த புனித கருப்பு கல் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது. இந்த கல் பல ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது உயிருடன் இருப்பதாக கூறப்பட்டது. இதன்படி நபி அவர்கள் இந்த கல்லை கடவுளின் வலது கரமாக கருதி அதை உயிருடன் இருப்பதாக கருதினர். அவர் அதை முத்தமிட்டு கடவுளுக்கு நன்றி கூறுவார். நபிகள் நாயகம் இந்த கல்லை முத்தமிட்டதால் ஹாஜிகள் அதை முத்தமிடுவது ஒரு பாரம்பரியமாகிவிட்டது. ஆனால் இப்போது ஏராளமான ஹாஜிகள் வரத் தொடங்கிவிட்டனர். எனவே எல்லோரும் அதை தொட்டு முத்தமிட முடியாது. எனவே ஹாஜிகள் இப்போது இந்த கல்லை நோக்கி ஜெபிக்கிறார்கள். இந்த வழியில் இந்த மரபுகள் அனைத்தும் இஸ்லாத்தில் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இந்த பழக்கவழக்கங்கள் ஏதோ ஒரு கலாச்சாரத்திலிருந்து நகலெடுக்கப்பட்டவை என்று உங்களிடம் கூறப்பட்டால் உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும்? ஆனால் இது ஒரு உண்மை. ஒவ்வொரு முன்னாள் முஸ்லிமும் இந்த உண்மையை நம்புகிறார்கள். அதே நேரத்தில் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தை பல வருட பழமையான அரேபியாவின் கலாச்சாரத்தின் நகல் என்று கருதுகின்றனர். இது பல உண்மைகள் மற்றும் சான்றுகள் மூலம் உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தகவலுக்கு, இஸ்லாத்தின் இந்த நடைமுறைகள் அனைத்தையும் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று வெளிப்படையாக அறிவித்த பல முஸ்லிம்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் இப்போது தங்களை முன்னாள் முஸ்லிம்கள் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் இந்த மக்கள் இஸ்லாம் என்பது அக்கால அரபு கலாச்சாரம் மற்றும் பௌத்தர்களிடமிருந்து முற்றிலும் நகலெடுக்கப்பட்ட மதம் என்று கூறுகிறார்கள். அதற்கான சான்றுகள் முற்றிலும் உண்மை மற்றும் அடிப்படையானதாக தெரிகிறது. உங்கள் தகவலுக்கு, இந்த காபாவில் முன்பு அரேபிய மக்களால் வணங்கப்பட்ட 360 கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகள் இருந்தன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நபி முஹம்மத் இஸ்லாம் மதத்தை உருவாக்கியபோது அவர் இந்த சிலைகள் அனைத்தையும் அழித்து அதன் இடத்தில் கருங்கல்லால் மூடப்பட்ட இந்த பெட்டியை செய்தார். அதை சுற்றி முஸ்லிம்கள் இன்று தவாஃப் செய்கிறார்கள், அதாவது பரிக்கிரமம். இருப்பினும் உண்மை என்னவென்றால், முன்பு அரேபிய மக்கள் தங்கள் கடவுள்களையும் தெய்வங்களையும் வணங்குவதற்காக பரிக்கிரமத்தை செய்தார்கள். இது பின்னர் நபிகள் நாயகத்தால் இஸ்லாத்தின் ஒரு நடைமுறையாக மாற்றப்பட்டது. இது தவிர காபாவை பற்றி பேசினால் அதன் கதையும் முற்றிலும் பொய்யானது என்பதை நிரூபிக்கிறது. உண்மையில் காபா மனிதர்களின் முதல் வழிபாட்டுத் தலம் என்று குரானில் கூறப்படுகிறது. இது பின்னர் இப்ராஹிமால் மீண்டும் மாற்றப்பட்டது. ஆனால் உண்மையில் இப்ராஹிமின் காபா 1800இல் கட்டப்பட்டது. இது எந்த வரலாற்று புத்தகத்திலும் குறிப்பிடப்படவில்லை அல்லது அதற்கான எந்த தொல்பொருள் ஆதாரமும் இல்லை. இது பைபிளின் ஒரு கற்பனையான கதாபாத்திரம். உண்மையில் இது இஸ்லாத்திற்கு முன்பு அரேபியாவில் ஆட்சி செய்த அரபு பழங்குடியினரால் மாற்றியமைக்கப்பட்டது. அவர்கள் இந்த கருப்பு நிற காபாவை தங்கள் வழிபாட்டிற்காக கட்டினார்கள். பின்னர் முகமது சாஹிப் கோத்திரத்தைச் சேர்ந்தவர், அவரது தாத்தா அதை கவனித்துக் கொண்டார். இதன் பிறகு இஸ்லாத்தின் உண்மையான கதை கிபி 620இல் தொடங்குகிறது. நபிகள் நாயகம் மற்றும் அவரது நடைமுறைகள் பழங்குடியினரால் எதிர்க்கப்பட்டன. இதன் காரணமாக அவர் மெக்காவை விட்டு வெளியேறி மதீனா சென்றார். இதன் பிறகு முகமது தனது இஸ்லாமிய சிந்தனையை மதீனாவில் பரப்பி அதிக எண்ணிக்கையிலான மக்களை சேர்த்தார். இந்த முகமது கிபி 630இல் மீண்டும் வந்து மெக்கன் பழங்குடியினரின் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை உடைத்து பழங்குடியினரை வாளின் முனையில் தனது இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தினார். இந்த வழியில் இஸ்லாம் தொடங்கியது. இருப்பினும் இதற்கு பிறகு எந்த தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் இப்ராஹிமை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இந்த காபாவை எந்த இப்ராஹிமும் மாற்றியமைத்ததாக எந்த குறிப்பும் இல்லை. உண்மையில் அந்த நேரத்தில் பழங்குடியினர் வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்டனர். பின்னர் அவற்றில் சிலைகள் வைக்கப்பட்டு அவர்கள் வணங்கப்பட்டனர். இது காபாவின் உண்மையான வரலாறு. பின்னர் முகமது இந்த பழங்குடியினரை இஸ்லாமிய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தினார். அதன் பிறகு இஸ்லாம் அரேபியாவில் தோன்றியது. இது இன்று உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இஸ்லாத்தின் மீதமுள்ள மரபுகள் மற்றும் பழக்கவழக்கங்களை பொறுத்தவரை இது அரபு பழங்குடியினரின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தின் விளைவாகும். உதாரணமாக, ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றும் அப்பாவி விலங்குகளை பலியிடும் ஒரு பெரிய வழக்கம் இஸ்லாத்தில் உள்ளது. ஆனால் இந்த பாரம்பரியம் அரபு பழங்குடியினரின் பரிசாகும். உதாரணமாக, அரேபியா ஒரு பாலைவனப் பகுதி. அங்கு மிக குறைவான மரங்களும் தாவரங்களும் காணப்படுகின்றன. பெரும்பாலான பகுதி பாலைவனம். இதன் காரணமாக அந்த நேரத்தில் பழங்குடியினர் தங்கள் உணவுக்காக விலங்கு இறைச்சியை நம்பியிருந்தனர். இது தவிர அவர்கள் தங்கள் கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் கடவுள்களுக்காக விலங்குகளை பலியிடுவார்கள். இது அவர்களின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பின்னர் முகமது சாஹேப்பால் நகலெடுக்கப்பட்டு இஸ்லாத்தின் நம்பிக்கையாக மாற்றப்பட்டது. இன்று இஸ்லாத்தில் விலங்குகள் தியாகம் என்று அழைக்கப்படுவதன் மூலம் கொல்லப்படுகின்றன. இது தவிர மற்றொரு நம்பிக்கை கிப்லா ஆகும். இது இஸ்லாத்தின் சின்னமாகும். 1000க்கு முன்பே அது முழுமையாக இருந்தது. யூதர்கள் தங்கள் கலாச்சாரத்தில் இதை பின்பற்றினர். ஆனால் இதற்கு பிறகு முகமது சாஹிப் காபாவை தனது புதிய கிப்லாவாக மாற்றினார். மேலும் அனைத்து முஸ்லிம்களும் அதை நோக்கி நமாஸ் செய்யத் தொடங்கினர். இதை முன்னர் யூதர்கள் பின்பற்றினர்.
இது தவிர இன்று முஸ்லிம்கள் செய்யும் தவாஃப், அதாவது காபாவை சுற்றி வருவது, பாகன்களிடமிருந்து நகலெடுக்கப்பட்ட ஒரு சடங்காகும். உண்மையில் முன்பு பாகன்கள் இந்த வழியில் தவாஃப் செய்தார்கள் என்றும் அதன் பிறகு முகமது இந்த சடங்கை இஸ்லாத்தில் சேர்த்தார் என்றும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது.